ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 71வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். 8 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. பூமியை பரிபாலனம் பண்றவாளாக்கும் ராஜாக்கள். நிறைய ராஜாக்களை கண்ட்ரோல் பண்றவராக்கும் சக்கரவர்த்தி. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ராஜாக்களோடெல்லாம் ராஜாவு அப்படின்னு இங்க சொன்னது குபேரனையாக்கும். அப்படி குபேரனால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. பரமேஸ்வரனோடு பட்டமகிஷியாக்கும், அழகியாக்கும். தேவியோடு அழகான கண்கள் மாதிரி ஆக்கும் தாமரப்பூவுல இருக்கிற இதழ்கள் இருக்கு. எல்லாரையும் குஷிப்படுத்துறவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாவித சௌக்கியங்களையும் கொடுக்கிறவள் தேவிதான். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தை யோகிகளுக்கு கொடுக்கிறவளும் தேவிதான். தேவி பக்தர்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பலவிதமான நவரசங்களை தேவி பக்தர்களுக்கு உண்டாக்குறவளும் தேவிதான். ஜல் ஜல் அப்படின்னு கிளுங்கற முத்துமணிகளோடு கூடின, கிங்கிணிகளோடு கூடின அரஞானம் போட்டுருக்கிறவளும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் லலிதாம்பிகைய வாக்தேவிகள் துதிச்சுருக்கா. ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோஜனா ரஞ்சனி ரமணி ரஸ்யா ரணல் கிங்கிணி மேகலா. எட்டு நாமங்களாக்கும் இந்த 71வது ஸ்லோகத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 8 நாமங்களும் என்னெல்லாம் பதங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாமங்களுக்கு நடுவில் பதத்தை பிரிக்கப்படாது இருந்தா கூட அந்த பதங்களை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு மனசுல வச்சுண்டு நாமங்களை பிரிக்காதைக்கு சொல்லலாம். ராஜ ராஜ அர்ச்சிதா. ராஜராஜார்ச்சிதா 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ராஜ்ஞி ரெண்டு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. அர்த்த அக்ஷரத்தோடு கூடின நாமம் ராஜ்ஞி. ரம்யா 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ராஜீவ லோஜனா. ராஜீவலோஜனா 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ரஞ்சனி. மூணு அக்ஷரங்களோடு கூடின நாமம் ரமணி. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ரஸ்யா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ரணத் கிங்கிணி மேகலா. ரணத் கிங்கிணி மேகலா
ചേർത്തി ചൊല്ലർത്ത രണൽ കിങ്കിണി മേഖല 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമം. ഇൻ, ഇൻ, ഇർ, ഇൽ, ഇത്ത്, ഇപ്പ് இப்படியெல்லாம் இருக்கிற சில்லட்சரங்கள் അത് അക്ഷരങ്ങളായിട്ട് ചൊല്ലർത്തുക സാധിക്കാതെ. அதனாலேயாக்கும் ரணல் கிங்கிணி மேகலா அப்படிங்கிறதுல அந்த சில்லட்சரத்தை விட்டுட்டு இல் ரணல் இல் அப்படிங்கிற சில்லட்சரத்தை விட்டுட்டு அக்ஷரங்களை கவுண்ட் பண்ணினது. இப்படியாக 8 நாமங்களோடு கூடின அக்ஷரங்களாக்கும் 8 நாமங்களோடு கூடின ஸ்லோகமாக்கும் இந்த 71வது ஸ்லோகம். 305வது நாமம் രാജ രാജ അർച്ചിത. പദങ്ങളെ പിരിക്കാതെയാക്കും அந்த നാമത്തെ ചൊല്ലണം. രാജരാജാർച്ചിത, ராஜராஜனால அர்ச்சிக்கப்படுறவள். ராஜராஜன் அப்படிங்கிறது இங்க குபேரன். ராஜாக்களோடெல்லாம் ராஜா, சக்கரவர்த்தி. ராஜாக்களோடெல்லாம் രാജാക്കളാല അർച്ചിക്കപ്പെടുന്നവൾ. മുഖ്യമായിട്ട് அப்படி ஒரு சக்கரவர்த்தி எடுத்து சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது குபேரனாக்கும். லோகத்துல ரொம்ப ஜாஸ்தியான தனம் இருக்கிறவராக்கும் குபேரன். அந்த குபேரன் அப்படிங்கிறவர் அம்பாளோடு உபாசகனாக்கும். குபேரன் டெய்லி அம்பாளை உபாசிக்கிறார். அதனால தேவிய ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மாவோடு புத்திரன் புலஸ்தியன். புலஸ்தியனோடு புத்திரன் விஸ்ரவசு. விஸ்ரவசுக்கு ஜனிச்ச புத்திரனாக்கும் வைஸ்ரவணன் அப்படின்னு பேர் இருக்கிற குபேரன். விஸ்ரவசு மகர்ஷிக்கு இன்னொரு மனைவியில ஜனிச்ச புத்திரனாக்கும் ராவணன். ராவணனோடும் கும்பகர்ணனோடும் அப்பா ஒண்ணுதான், அம்மை வேற வேற. பிரம்மாவை தபசு செஞ்சு லோகபாலர்களில அஷ்டதிக்பாலகர்களில ஒரு ஆளாகணும் அப்படின்னு வரம் கேட்டார் குபேரன். தனம் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகணும், தனத்தோடு உடமஸ்தனாகணும், என்னை விட தனம் இருக்கிறவன் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமாக்கும் குபேரன் வாங்கினது. அஷ்டதிக்பாலகர்களில குபேரனுக்கு ஸ்தானம் கிடைச்சது. கோவில்கள் எல்லாம் பார்த்தானா ஸ்ரீகோவிலோடு வடக்கு பாகமாயிட்டு சோமனோடு பலிபீடத்துக்கு மேற்கு பக்கத்திலே ஆயிட்டு குபேரனோடு பலிபீடமாக்கும் இருக்கும் அஷ்டதிக்பாலகர்களோடு ஸ்தானத்துல. கையில கதைய வச்சுண்டு ஆடோடு மேல உட்கார்ந்து இருக்கிற ரூபத்திலேயாக்கும் குபேரனை அக்னி புராணத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. மரத்தால இருக்கிற பல்லக்குல உட்கார வச்சு
நாலு பக்கமும் மனுஷா தூக்கிண்டு கூட நடப்பா இந்த குபேரனை. அதனால குபேரனுக்கு நரவாகனன் அப்படின்னு பேருண்டு. ராஜாக்களோடெல்லாம் ராஜாவானதுனால ராஜராஜன் அப்படின்னும் குபேரனுக்கு பேருண்டு. பிரம்மா കുബേരനുക്ക് പുഷ്പക വിമാനവും കുബേരനോട് അപ്പാവാന വിശ്രവസ് ദക്ഷിണ സമുദ്ര മധ്യത്തിലെ ത്രികൂട പർവ്വതத்துக்கு மேல விஸ்வகர்மா உண்டாக்கின லங்காபுரி அப்படிங்கிற வாசஸ்தானவும் கொடுத்தா. கொஞ்ச நாள் கழிஞ்சோன சகோதரனான ராவணன் குபேரன் கிட்ட யுத்தம் பண்ணி தோக்கடிச்சு ലങ്കാപുരിയും പുഷ്പക വിമാനവും രാവണനുക്ക് സ്വന്തമാക്കി മാറ്റിനാർ. രാവണവധத்துக்கு அப்புறம் പുഷ്പക വിമാനത്തിലെ അയോധ്യയ്ക്ക് തിരുമ്പിന ശ്രീരാമദേവൻ പുഷ്പക വിമാനത്തെ കുബേരനുக்கு കൊടുത്താർ. കുബേര പത്നിയോട് പേര് அப்படின்னு பார்த்தானா சம்பல்கரி அப்படின்னாக்கும். ദേവി ലളിതാംബികയോട് ദേവി ഗണങ്ങളിലെ സമ്പൽക്കരി ദേവി அப்படின்னு ഒരു പേരിലൊരു ദേവിയും ഇരിക്കാം. കുബേരനോട് മனைவியோട് പേരും സമ്പൽക്കരി அப்படின்னாக்கும். ராஜராஜனாயிருக்கிற குபேரன் டெய்லி தேவியை உபாசிக்கிறார். அதனால வாக்தேவிகள் லலிதாதேவிய ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். 6 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും രാജരാജാർച്ചിത. ராஜராஜ அதுக்கப்புறம் அப்படிங்கிற சில்லட்சரம் இருக்கு. அந்த சில்லட்சரத்தை சேர்த்தாதைக்கு வேணும் அக்ஷரங்களை எண்ணறதுக்கு. ராஜராஜார்ச்சிதா இதுல மொத்தம் 6 அக்ஷரங்களாக்கும் உள்ளது. 306வது நாமம் ராஜ்ஞி. അവതാരം പണിനോണയെ പട്ടമഹിഷിയായിട്ട് അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവളാക്കും ദേവി. രാജ്ഞി அப்படின்னாக்கா சூரியபத்னி அப்படின்னு அர்த்தம். கஷ்யபனுக்கு அதிதி அப்படிங்கிற பத்னியில ஜனிச்ச தேவனாக்கும் சூரியன். விஸ்வகர்மாவோடு புத்திரியான சப்ஞாதேவியாக்கும் சூரியதேவனோடு மனைவி. சப்ஞாதேவியில சூரியனுக்கு மனு யமன் யமி இப்படி இருக்கிற குழந்தைகள் உண்டாச்சு. சூரியதேவனோடு சூடு அப்படிங்கிறது தாங்க முடியாதக்கு சப்ஞாதேவி தன்னோட தோழியான சாயா அப்படின்னு பேர் இருக்கிறவளை சூரியதேவனை சுശ്രൂഷை பண்றதுக்கு ஏൽപ്പിച്ചിട്ട് തപസ്സനുഷ്ഠിக்கிறதுக்காയിട്ട് വനத்துக்கு പോനാ. மனைவியை தேடிட்டு சூரியதேவனும் വനத்துக்கு போனார். சப்ஞாதேவி വനത്തിல പെൺകുതിരയായിട്ട് തപസ്സനുഷ്ഠിக்கிறார். പെൺകുതിരയോട് രൂപമെടുത്തുണ്ട് தபஸ்அனுஷ்டிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சின்ற சூரியதேவன்
അവരും സ്വയം ഒരു കുതിരയായിട്ട് മാറി പത്നിയോട് പക്കത്തേക്ക് പോനാർ. എന്നിട്ട് പത്നിയെ പിരിஞ்ச ദുഃഖത്തിലേന്ത് അവർക്ക് മോചനം കിടക്കവും ചെഞ്ചത്. സത്യാദേവിക്ക് കണവർ പക്കത്തിലെ വന്നോണെ മനസ്സുക്ക് ரொம்ப സന്തോഷമാச்சு. വനത്തിലെ അവ രണ്ടുപേരും ചേർന്ന് വാഴ ആരംഭിച്ച സൂര്യനും സത്യാദേവിയും ദമ്പതികളായിട്ട് സന്തോഷത്തോടു കൂടി வாழ்ந்தா அவளுக்கு அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு ட்வின்ஸ் குழந்தைகள் உண்டாச்சு, இரட்ட குழந்தைகள். அஸ்வினி தேவர்களை தவிர ரேவந்தன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் ஜனிச்சது. சூரிய தேஜஸ் தாங்க முடியாதக்கு அந்த சூரியனோடு சூட கொஞ்சம் கம்மி பண்ணி தரத்துக்கு வேண்டிட்டு சத்யாதேவி அப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. விஸ்வகர்மாவுக்குமே சத்யாதேவியோடு அப்பா. கணவரோடு சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒன்று கம்மி பண்ணி தருங்கோன்னு சொல்லி அப்பா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. விஸ்வகர்மாவோட ஹெல்ப்பினால சூரிய தேஜஸ் 8ல் 1 அம்சம் கம்மியாச்சு. സത്യാദേവി ലളിതാംബികയോട് അംശാവതാരമാക്കും அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சூரியனோடு தேஜஸ் ஆயிட்டு இந்த பிரபஞ்சத்தை பிரகாசிப்பிக்கிறது ராஜ்ஞியான சத்யாதேவியான லலிதாம்பிகையே தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ராஜ்ஞி அப்படின்னு கூப்பிடுறா, சூரிய பத்னி அப்படின்னு கூப்பிடுறா. 307வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ரம்யா. ரொம்ப அழகா இருக்கிறவளே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கங்கா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீ பரமேஸ்வரனோடு ஜடையில வசிக்கிற கங்கை பராசக்தியோடு பாவமாக்கும். கங்கையோடு உத்பவத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில பஞ்சமஸ்கந்தத்தில சொல்லப்படுறது. அசுர ராஜாவான மகாபலி பூமியையும் சொர்க்கத்தையும் தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். சக்கரவர்த்தி ஆயிட்டு அவரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார், பூமியை பரிபாலனம் பண்ணினார். ரொம்ப ரொம்ப நல்லவராக்கும். அவரு சத்குணங்கள் நிறைய இருக்கிறவராக்கும் மகாபலி. இந்திரனோடு பதவியில ஏறி உக்காந்துட்டதால தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட தேவேந்திரனுக்கு இந்திர பதவியை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினா. அதனால மகாவிஷ்ணு வாமனனாயிட்டு அவதரிச்சு மகாபலி கிட்ட தபசு செய்யறதுக்காயிட்டு 3 அடி மண்ணு வேணும் அப்படின்னு கேட்டார். 3 அடி மண்ணுன்னு கேட்கலை, 3 அடி ஸ்தலம் வேணும் அப்படின்னு கேட்டார். மகாபலி
தரேன் அப்படின்னு வாக்கு சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் வாமனமூர்த்தி திரிவிக்ரமனாயிட்டு வளர்ந்தார். தன்னோடு இடதுகால சொர்க்கலோகத்துக்கு உயர்த்தி கொண்டு போனோன இடதுகாலோடு பெருவிரலோடு நகம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை கடந்து உள்ள பிரவேசிச்சது. அங்கேந்து பிரவாகமாயிட்டு வந்த ஜலதாரை சொர்க்கத்துக்கு பிரவாகம் எடுத்தது. பகவானோடு பாதஸ்பர்ஷத்தால புனிதமான ஜலமாக்கும் ஆகாசகங்கை. பிதர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு கங்கையில தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு பகீரதன் ஆகாசகங்கைய தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்தி அந்த கங்காதேவி பிரத்யட்சமானோன பூமிக்கு வரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார். பகீரதனோடு ரிக்வெஸ்டுக்கு தகுந்த மாதிரி கங்காதேவி தன்னோட பிரவாகத்தை பூமிக்கு கொண்டு வரத்துக்கு ரெடியா தான் இருக்கா. சக்தமான இந்த பிரவாகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பரமசிவனுக்கு மட்டும்தான் சாதிக்கும் அப்படின்னு கங்காதேவி சொன்னா. அதன்படி பரமசிவனை தபசு பண்ணினார் பகீரதன். ஆகாச கங்கைய தன்னோட ஜடையில സ്വീകരിച്ചുണ്ട്. அங்கேந்து கங்கைய ஹிமாலயம் வழி ஒழுக விட்டு பாரதத்தில் பிரவேசிப்பிச்சார் பரமசிவன். அப்படி ஆகாச கங்கை அழகனந்தா அப்படிங்கிற பேரிலையும் பகீரதி அப்படிங்கிற பேரிலையும் தெரியப்பட்டது. தூய்மையான கங்கை பராசக்தியோடு அவதாரமாக்கும் மகாவிஷ்ணுவோடு நியோகத்தாலேயாக்கும் கங்காதேவி பரமசிவனோடு கேசபாரத்தில் அதிவசிக்கிறா. அதனால ரம்யா அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகையை ஸ்துதிக்கிறார். 308வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ராஜீவலோஜனா. மானோடு கண்கள் மாதிரி அழகாயிருக்கிற கண்களாக்கும் தேவிக்குள்ளது. மகர மത്സ്യத்தோடு ஆகிருதி மாதிரி நீட்டமாயிருக்கிற தாமரப்பூ மாதிரி அழகாயிருக்கிற சரணாகதி அடையறவாள காப்பாத்துறதுக்கு கருணையோடு கூடிட்டு கடக்கண் பார்வைய பக்தர்களோடு மேல பதிய வைக்கிற கண்கள் இருக்கிற தேவியோடு கண்கள். அதனால ராஜீவலோஜனா அப்படின்னு லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். ராஜீவகா அப்படிங்கிற வாக்குக்கு ஆனை அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. லோஜனா அப்படின்னா பார்க்கிறவள், ஆனைய பார்க்கிறவள் லலிதாம்பிகை. தன்னோடு புத்திரனான கணபதி கிட்ட ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கிறவளாக்கும் பார்வதி தேவி. கஜா அப்படின்னா ஆனை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஒருக்கா பரமசிவனோடு சிஷ்யனான பரசுராமன் தன்னோடு குருவை பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த டைம்ல பார்வதி பரமேஸ்வரர்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆறு வந்தானாலும்
உள்ள பிரவேசிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி குழந்தை பாலகணபதிய அங்க காவல் நிப்பாட்டி இருந்தா. பரசுராமன் பாலகணபதிய கவனிக்காதக்கு குருவோடு பக்கத்துக்கு போறதுக்கு துணிஞ்சோன கணபதி தடசம் பண்ணி நிப்பாட்டினார். அவா தமிழ வாக்குவாதம் உண்டாச்சு. கடைசியில பரசுராமன் கணபதிய சம்ஹரிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்தோன கணேஸ்வரன் தன்னோட தும்பிக்கைய நீட்டி பரசுராமனை சுற்றி பிடிச்சு வானத்துக்கு உயர்த்தி வட்டப்பாலம் சுட்ட வச்சார். கோபம் வந்த பரசுராமன் கையில இருக்கிற பரசுவால மழுவால கணபதியோட முகத்துல இருக்கிற 2 கொம்புல ஒரு கொம்பை வெட்டி முறிச்சார். கணபதிக்கு அதுக்கப்புறம் ஒரு கொம்பும் ஒரு கம்போடு பகுதியும் தான் உள்ளது. அப்படி நிற்கிற புத்திரனை பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு சங்கடம் ஆச்சு. சம்பவிச்சது என்னவாக்கும் அப்படின்னு புத்திரன் சொல்லி கேட்டுண்டா. இந்த சம்பவத்துக்கு சாட்சியான சுப்பிரமணியன் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் தேவிட்ட சொன்னார். கோபம் வந்த பார்வதி பரசுராமனை திட்டினா. குரு தட்சிணையாயிட்டாக்குமா குருபுத்திரனை இந்த மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்காய் அப்படின்னு கேட்டு திட்டினா. தொடர்ந்து தேவி தன்னோட ரௌத்ர பாவத்துல பரசுராமனை சிக்ஷிக்கிறதுக்கு ரெடியானா. அந்த டைம்ல அங்க பிரத்யட்சப்பட்ட வாமனமூர்த்தி தேவிய ஆஸ்வாசப்படுத்தி பரசுராமனை சொந்தம் புத்திரனை மாதிரி பார்க்கறதுக்கு சொன்னான். பரசுராமன் தேவியோட பாதத்துல நமஸ்காரம் பண்ணி செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணினார். அதுக்கப்புறம் பார்வதி தேவிக்கு கஜமுகனான கணபதி கிட்ட ரொம்ப ரொம்ப பாசம் ஜாஸ்தியாச்சு. அப்படி கூட இந்த நாமத்துக்கு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அதனால ராஜீவலோச்சனா அப்படின்னா கஜமுகனை பார்க்கிறவள் அப்படின்னு அர்த்தமாயிட்டு எடுத்துக்கிறது. அழகான கண்கள் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தமாயிட்டு எடுத்துக்கப்படுறது. வாக்தேவிகள் தேவிய ராஜீவலோச்சனா அப்படின்னு துதிக்கிறார். 309வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின ரஞ்சனி. சகச்சவேன்னு இருக்கிற களராக்கும் தேவிக்குள்ளது. ரஜோகுணத்தோடு கூடின களரு. ரஜோகுணம் அப்படிங்கிறது அட்ராக்ஷன் ஆக்கும். தன்னோடு சகப்பு கலரால பக்கத்துல இருக்கிற கணவரான பரமேஸ்வரனுக்கு சிகப்பு கலரை கொடுக்கிறவள். தேவியோடு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பரமேஸ்வரனுக்கும் சிகப்பு கலர் இப்படி சரீரத்துல ரெஃப்ளெக்ட் அடிக்கிறது. பிரீதிப்படுத்துறவள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பக்தர்களை அவளோட எல்லா ஆக்கிரகங்களும் சாதிச்சு கொடுத்து பிரீதிப்படுத்துறவள். பக்தர்களை குஷிப்படுத்துறவள். மாயா சக்தியால இருக்கிறது இல்லாமையும் இல்லாதது இருக்கிறதாயிட்டும் காணப்படுற இந்த பிரபஞ்சம் மாயாதேவியோடு விட்சேப ஆவரண சக்திகளாக்கும். இதுக்கு காரணம் தேவி உபாசகர்களை மகாமாயான லலிதாதேவி தன்னோட மாயையால தொந்தரவு பண்ண மாட்டா. அவளுக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டி கொடுப்பள்.
நிம்மதியை கொடுப்பள், சந்தோஷத்தை கொடுப்பள். தேவி பக்தர்களை பல விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுவள் தேவி. தசமகாவித்யில புவனேஸ்வரி ரஞ்சினி ஆக்கும். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற அநாகத பத்மத்தில், அதானது ஹிருதய பத்மம், அங்க வசிச்சுண்டு உபாசகர்களோடு மனசுல இருக்கிற எல்லா விகாரங்களையும் நேச விகாரமாக்கி மாற்றி எல்லாரையும் நேசத்தோடு கூடி பார்க்கறதுக்கான ஒரு எபிலிட்டியை உண்டாக்கி கொடுக்கிறா தேவி. மனசுலேந்து சத்ருதை இல்லாம பண்ணிடுவள் தேவி. சத்ருதாபாவம் இல்லாம ஆகிறதுக்கு ரஞ்சனி தேவியான அந்த லலிதாம்பிகைய பக்தர்கள் ஸ்துதிச்சு வழிபடுறா. 310வது நாமம் ரமணி. பக்தர்களை குஷிப்படுத்துறவள் அப்படின்னு தான் இதுக்கும் அர்த்தம். ரமணி அப்படின்னா சிரஷ்டையான ஸ்திரீ அப்படின்னு அர்த்தம். தேவி சிரஷ்டையான அம்மாவாக்கும். உத்தம ஸ்திரீயோட லட்சணங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சீதாதேவி உத்தம ஸ்திரீ ஆக்கும். വനവാസത്തുക്കായിട്ട് ശ്രീരാമദേവൻ വനത്തുക്ക് കിളമ്പിനോണ്. സീതാദേവിയും കൂടെ കിളമ്പിന. கணவரை விட்டு ஒரு நொடிகோட பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னாக்கும் சொல்லிட்டு கிளம்பினா. ரஸ்யா மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவள் தேவி. பக்தர்களில பக்தி ரசத்தை உண்டாக்குறவள் தேவி ரஸ்யாதேவி. ரஸ்யாதேவி ஜாகிரத் அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் சுஷுப்தி அவஸ்தையிலையும் மனுஷாளுல சுகிருதம் அப்படிங்கிறத ரசத்தை உண்டாக்குறா. மனுஷனோட ரசம் அப்படிங்கிறது ஆத்மாவாக்கும். அந்த ஆத்மா அப்படிங்கிற ரசத்தை உண்டாக்குற தேவி ரஸ்யாதேவி. அந்த ஆத்மாவிலேயாக்கும் நமக்கு பக்தி ரசம் உண்டாகிறது. பிரம்மம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட உண்மையாக்கும். அந்த பிரம்மம் அப்படிங்கிற உண்மைய அடையறதுக்கு ஜீவாத்மா முயற்சி பண்றது. பக்தி வழியாவாக்கும் இது சாத்தியமாகிறது. அதனால ஜீவாத்மாவை பக்தி லஹரியில முழுகடிக்கிற ரஸ்யாதேவி. 312வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ரணத் கிங்கிணி மேகலா. ரணல் கிங்கிணி மேகலா. ரணத் கிங்கிணி மேகலா கூட்டிச்சேர்த்தி சொல்லர்த்த ரணல் கிங்கிணி மேகலா. இல் அப்படிங்கிறது சில்லட்சரமாக்கும்.
அதை சேர்க்காதைக்கு வேணும் அச்சரங்களை எண்ணறதுக்கு. கிலுகிலா ஜல் ஜல் அப்படின்னு கிளுங்கற அரஞானம் போட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ரணக்கிங்கிணி மேகலா அப்படின்னா செத்தம் போடுற கிங்கிணிகள் இருக்கிற அரஞானம் தரிச்சுன்னு இருக்கிற தேவி. அதனால ரணக்கிங்கிணி மேகலையா இருக்கிற தேவி. ரணது கிங்கிணி மேகலா அதை சொல்லர்த்தையாக்கும், கூட்டி சேர்த்து சொல்லர்த்தையாக்கும் ரணல் கிங்கிணி மேகலா. இல் சில்லட்சரம் அங்க உண்டாகிறது. ரணல் கிங்கிணி மேகலா. ஷடாதாரங்கள் இருக்கிற சரீரம், அதுல மூலாதாரம் ஸ்திதி பண்ணுறது. அங்கேருந்து அக்கும் இந்த குண்டலினி சக்தி சகசிரார பத்மத்துக்கு உயர்றது. குண்டலினி சக்தியான தேவி பாம்போடு ஆகிருதியில 3.5 சுற்றாயிட்டு தியானாவஸ்தையில மூலாதாரத்துல ஸ்திதி பண்றா. நித்ராவஸ்தை அப்படின்னு சொல்றதை விட தியானாவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். காரணம் தேவிக்கு நித்ரை அப்படிங்கிறது கிடையாது. சாதகன் சாதனாக்கிரமங்களை செய்யறத மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி சக்திய உணர்த்துறதுக்கு ஆயிட்டுக்கும் ஆத்தியமாயிட்டு மனசை கான்சென்ட்ரேஷன் பண்றது. மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாக்கும் இந்த சாதனா கிரமங்கள் எல்லாம் சாதகன் செய்யறார். தேவி ரூபம் தன்னோட முன்னால இருக்கிறத சாதகன் மூலாதார ஸ்தானத்துல ஸ்திதி பண்ணுற குண்டலினி சக்திய உணர்த்துறதுக்காயிட்டு தேவியோடு அலங்காரமாயிருக்கிற அந்த ரூபத்துல இருக்கிற தேவியோடு இடுப்புல தரிச்ச அந்த அரஞானத்தை கவனமா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிறார். தேவியோடு அரஞானுல நாந்து கிடக்கிற கிங்கிணியிலேந்து உண்டாகிற சப்தம் சாதகனோட மனசுல பிரதித்வனிச்சா மட்டும்தான் சாதகனோடு மூலாதாரத்துல ஸ்திதி பண்ணற குண்டலினி சக்தி உணரும். தேவி உபாசகனும் தேவியும் താതാത്മ്യം പ്രാപിക്കണം. அதுக்காயிட்டாக்கும் இப்படி ஒரு பிராக்டிஸ். தன்னோட முன்னால விக்கிரகபாவத்துல இருக்கிற தேவிதான் தன்னோட சூக்ஷ்ம சரீரத்துல சாநித்தியமாயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த உறுதி சாதகனுக்கு உண்டாகணும். தேவியோடு அந்த கிங்கிணி சகாம ரூபத்துல இருக்கிற அலங்கார ரூபத்துல இருக்கிற விக்கிரகத்துல இருக்கிற அந்த கிங்கிணியிலேந்து உண்டாகிற சப்தத்தை தேவி உபாசகன் மனசுல சங்கல்பிக்கணும். அப்படி சங்கல்பிக்கிறத சாதகனோடு சூக்ஷ்ம சரீரத்துல மூலாதாரத்துல குண்டலினி சக்தி அரஞானுல கிங்கிணிகளோடு சப்தத்தால உணரும் அப்படின்னு சொல்லப்படுறது.